ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ஆண்டவருக்குள்ளே எல்லோரும் நல்லா தான் இருப்போம். இன்றைக்கி ஒரு எடிட்டிங் டுட்டோரியல், எப்படி ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இந்த மாதிரி இந்த ரெசல்யூஷன் தம்ப்நெயில் ரெசல்யூஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னா, ஃபைல், நியூ, வித் 1120 பிக்சல்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைட் 1080. ரெசல்யூஷன் அதிகமாக குவாலிட்டி நல்லாயிருக்கும், கம்மியாக குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லேயர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நான் ஜஸ்ட் இங்கே இது காப்பி பண்ணி தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் பிக்சர், பேக்ரவுண்ட் பிக்சருக்கு இந்த பிக்சரை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை நான் ஆக்சுவலாக வீடியோலேருந்து தான் நான் கட் பண்ணேன் இந்த பிக்சரை. நான் அதேமாதிரி நீங்கள் எப்போ ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பார்த்தீங்களா ரெசல்யூஷன் மாறுதா, இப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே கிளிக் பண்ணதோடனே உங்களுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த விண்டோவுக்கு கீழே இந்த லிங்க் பண்ணுற மாதிரி, அதை லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹைட்டு வித்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளாக் இதெல்லாம் போகிற மாதிரி எல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணுறேன். ஓகே, ஹைட் பண்ணிட்டேன். நிறைய பேரோட டிசைன் பார்க்கும்போது நிறைய அலைன்மெண்ட் சரியில்லாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் சென்டராக இல்லாமல் இருக்கும். அது எப்படி நம்ம கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணோம்னா, வியூக்குள்ளே போயிட்டு இந்த கைட்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு நியூ கைட் லேஅவுட் கொடுத்து இங்கேயும் 2 இருக்கணும், இங்கேயும் 2 இருக்கணும். அதுதான் ப்ராப்பர். எடுத்தோடனே உங்களுக்கு நிறையா லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து எப்படி நம்ம இந்த மாதிரி சென்டராக இந்த பண்ணோம்னா, காலம்ஸ்லேயும் 2, ரோஸ்லேயும் 2 நம்ம வச்சுக்கணும். நம்ம கலர் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். நமக்கு பிடிச்ச கலரு எல்லோ, அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் லைட் க்ரே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இப்படி ஆயிடுச்சு. அதனால நான் சென்டர் பண்ணுறேன். இப்போ நான் சென்டர் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சைடில் இருக்க பிக்சர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சர் இந்த பக்கம் நான் கொண்டு வரணும். பட் இது எப்படி கொண்டு வரதுன்னா, எடுத்தோடனே நம்ம பிக்சர் எப்படி இருக்குன்னா, நான் டெலிட் பண்ணுறத எப்படி இந்த பிக்சர் இருக்குன்னா, எடுத்தோடனே இப்படி தான் இருக்கும். ஓகே, இதை வச்சு நம்ம எப்படி இந்த மாதிரி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சரை க்ராப் பண்ணணுன்னு என்ன பண்ணணுன்னா, எதாக இருந்தாலும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எதாக இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரெஸ் பண்ணேன்னா க்ராப் டூல் எனக்கு வந்துடும். இந்த மாதிரி க்ராப் பண்ணிவிட்டேன். சேவ் கொடுத்தா போதும், சேவ் ஆயிரும். இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடும். நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பெருசாக்கி இந்த இடத்துல தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே, வச்சுட்டேன். பட் இப்போ என்னென்னா, இந்த சைடில் இந்த மாதிரி இருக்குல்ல, இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணோம்னா, இந்த இடத்துல ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டரில் புள்ளி வச்ச மாதிரி பாக்ஸில், அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலர் சூஸ் ஆகும். இப்போ இந்த ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 385 இருக்குல்ல, இது ப்ரஷ் சைஸ் எவ்வளோ வேணும்னு இந்த மாதிரி எஜ்ஜில் சாஃப்டாக இருக்கிற ப்ரஷ்ஷை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் சைஸ் ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அங்கே பிளாக் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். அந்த ஒப்பாசிட்டியும் ஃப்ளோவையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா, அதுலேருந்து எல்லாம் காணாமல் போயிடுச்சு, மெர்ஜ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது இந்த பக்கம் இருக்கிற பிக்சர், அதுவும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும். ஆல்ரெடி என்ன பண்ணதுனால நான் மறுபடியும் பண்ண விரும்பலை, அதனால் இந்த பக்கம் நான் வச்சுட்டேன். இந்த பக்கம் அதே மாதிரி ஒப்பாசிட்டி கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம், 60 அந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறேன். ஆனதுக்கப்புறம் எனக்கு பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எவ்வளோ ஃபைன் டியூன் பண்ணுமோ அவ்வளோ ஃபைன் டியூன் நம்ம பண்ணிக்கலாம், தப்பு இல்லை.
ஆக்சுவலாக இந்த பிக்சருக்கும் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் ப்ரைட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த பிக்சர் அப்படி இல்லை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லெவல்ஸில் போயிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், எதை அட்ஜஸ்ட் பண்ண எப்படி மாறுது அப்படி நீங்களே ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது இன்னொரு நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா கீழே வந்து அப்படியே எம்டியாக வைக்கிறது. எம்டியாக தூக்கி என்னதுன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குன்னா இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து அப்படியே வச்சுருது. இப்போ வச்சு ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியுது நமக்கு? ஒன்றுமே தெரியல. ஆனால் இங்கே இருக்குதுல கீழே லேயர் இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலர் இல்லையா, இந்த கலர் லேயர் எப்படி கொண்டு வருதுன்னா அது ரொம்ப ஈஸி. ஆனால் தெரிலனா அது ரொம்ப கஷ்டம். அது எப்படி நான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். எப்படின்னா இந்த கலர் கோடு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா கவனமாக கவனிங்க. இந்த இடத்த இந்த ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியண்ட்டுக்கு போகிறோம். கிரேடியண்ட்டுக்கு போனதுனையும் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த சென்டர் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி 4 இடம் இருக்கும். இந்த கடைசியில் இருக்கிற ரைட் சைடு அதை தூக்கி விட்டு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற கலரில் போய் என்ன கலர் வேணுமோ வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ என்னென்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா ரைட்டில், அதை கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ண நமக்கு தேவையான இடத்துல மட்டும் இருக்கும், மேலே டிஸ்டர்ப் ஆகாது. அப்படி இந்த பிளாக் இந்த பக்கம் நீங்கள் தள்ள உங்களுக்கு வந்து அழகாக வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பண்ணியாச்சு. இதுக்கு நான் கீழே வச்சுட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வச்சா எனக்கு விசிபிளாக இருக்குது பார்க்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த டெக்ஸ்ட்டு அதேமாதிரி டெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது கசமசம் பொம்மை மாதிரி நிறைய பேர் இந்த காமிக் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பார்க்குறது தெளிவாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். இதுக்கு நான் என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா டைம்ஸ் ஃபேமஸான ஒரு ஃபாண்ட். இதுக்கு மங்கோலியன் பைட்டின்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாண்ட் வந்து பிடிச்ச ஃபாண்ட் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபேவரட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து உடனே போய் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, பாருங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நல்லாவே இருக்காது. ஏன்னா வந்து ஏன் நல்லா இல்லைன்னா அது ஒரு மாதிரி கசமோசம் இருக்கக்கூடாது. என்றைக்கு பார்த்தாலும் நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். ஓகே, அடுத்தது இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி எடிட் பண்ணிட்டேன். இது எப்படின்னா அவங்க நேம்ஸ், ஆர்டிஸ்டோட நேம் வந்து பெருசாக இருக்கணும், அவங்க என்ன பண்ணாங்கன்னு வந்து சின்னதாக இருக்கணும். 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்க ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அடுத்து டைட்டில். அதேமாதிரி நீங்கள் எப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த கிரேடியன்ட் ஃபில்லை வந்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா லேயரை வந்து லாக் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா அது உங்கள் லேயரை செலக்ட் பண்ணாமே உங்களை போட்டு தடுத்துகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தது என்னென்னா இந்த மெயின் டெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி போட்டு அந்த கோல்டன் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கனால பாருங்க நான் காப்பி பண்ண விட மாட்டேங்குதா. ஏன்னா வந்து இதெல்லாம் அன்லாக்கில் இருக்குது. 3 செலக்ட் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். A few moments later. இங்கே இருக்குது. இப்போ எங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கேட்டேன். ஏன் எனக்கு தெரிலனா நான் வந்து நேமிங் பண்ணாமல் வச்சுருக்கேன் அந்த லேயரை. ஸோ நேமிங் பண்ணோம்னா இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிரும். இப்போ மெயின் டெக்ஸ்ட் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது ஆக்சுவலாக ஸ்ரீலங்கன் சாங்னால என்ன பண்ணேன், ஆல்ரெடி டைட்டில்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதனுடைய நம்ம எப்படி தங்கிலீஷ் சொல்கிறோம்ல அந்த மாதிரி வந்து ஸ்ரீலங்கனை வந்து ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் சிங்கள லாங்குவேஜ் வந்து நான் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டேன். எப்படி இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னா மேலே க்ரியேட் பண்ண மாதிரி ஜஸ்ட் பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. ரைட் கிளிக் அடிச்சிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வந்துடும். போனதுக்கப்புறம் கலர் ஓவர்லே கொடுங்க. கலர் ஓவர்லே ஆக்சுவலாக நீங்கள் வெளியே கொடுக்குறது தான் பெட்டர். அப்போ தான் ஈஸியாக மாற்ற முடியும். கலர் ஓவர்லே வந்து நான் கொடுத்துட்டேன், மாறிடுச்சு. இப்போ பிளெண்டிங் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஷேடோ தான் ரொம்ப முக்கியம். அதுதான் டெப்த்து கொடுக்கும். ஷேடோவில் போயிட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு மல்டிபிள்னு இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்படி வந்து உங்களுக்கு நிற்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு மாதிரி மல்டிபிள் அண்ட் இப்படி யூஸ் குளோபல் லைட்டுன்னு இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்போ ஷேடோ யூஸ் பண்ணாலும் குளோபல் லைட்டை வந்து நீங்கள் வந்து அன்டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நார்மல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே போய்ட்டு நான் பிளாக் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ தான் பார்க்க நீட்டாக பிளாக் வந்ததுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணுங்கிறது தான் வந்து இதனுடைய பொருள். அடுத்து ஸ்ப்ரெட்டு நான் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த ஸ்ப்ரெட்டு வந்து இந்த சைஸ் இருக்கும்போது தான் வந்து அந்த ஸ்ப்ரெட் வந்து வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி க்ளோவாக வேணும்னா நான் வந்து ஸ்ப்ரெட் அதிகப்படுத்திட்டு சைஸை நான் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இப்படி இருக்கும். இந்த ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணும்போது எந்த சைடு வேணும் அப்படின்னு காமிக்கும். நான் அதையும் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து நீங்கள் உங்களுக்கு மேலே இந்த மாதிரி டெக்ஸ்டர் வேணும்னா
இந்த பேட்டர்ன் ஓவர்லேயில் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா போயிட்டு டெக்ஸ்டர் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்டரே வந்து க்ரியேட் ஆயிரும், ஈஸியாக க்ரியேட் ஆயிரும். இந்த நாய்ஸ் டெக்ஸ்டரை வந்து டவுன்லோட் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபைல் இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒன்றும் பண்ண தேவையில்லை, இந்த ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே இதை வந்து உங்கள் ஃபோட்டோஷாப்பில் போய் உட்காந்துக்கும். வேறு ஒன்றுமே தேவையில்லை. செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர்லே கொடுத்து நீங்கள் ஒப்பாசிட்டியை நீங்கள் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு டெக்ஸ்டர் நல்லா தெரியும், கம்மி பண்ணும்போது டெக்ஸ்டர் கம்மியாக தெரியும். இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஓகே, இப்போ அதேமாதிரி டெக்ஸ்ட் வந்துருச்சு அந்த இடத்துல. ஓகே, இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்டைலை நான் எப்படி மற்ற டெக்ஸ்ட்டுக்கெலாம் ஈஸியாக அப்ளை பண்ணோம்னா ஒன்றும் கிடையாது. ரைட் கிளிக் பண்ணுங்கள், காப்பி லேயர் ஸ்டைல் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு மறுபடியும் வந்து பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்திங்கன்னா அழகாக போய் உட்காந்துரும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒயிட் கலர் இருக்கனால தெரியல, இப்போ நான் வேறு கலர் மாத்திரம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த லேயர் ஸ்டைல் வந்து ஃபாண்ட்டோட சைஸை பொறுத்து மாறும். நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போய் நீங்கள் அந்த ஷேடோவை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையில்லை, அதனால் என்ன பண்ணுறேன், கிளியர் லேயர் ஸ்டைல் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபாண்ட்டை ஒயிட் கலராக மாற்றிட்டு கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை ஒயிட் கலராக மாற்றிட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வைக்கிறேன் நான். அதே மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் செட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய மாதிரி வந்துடும். அதே மாதிரி எப்பயுமே இந்த சென்ட்ரல் லைனை பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அந்த சென்ட்ரல் பாயிண்ட் காமிக்கும். ஓகே, அடுத்தது என்னது, லோகோ செலக்ட் பண்ணோம். இங்கே லோகோ செலக்ட் பண்ணி லோகோ எப்பயுமே ஏதோ ஒரு கார்னரில் வைங்க. சம்டைம்ஸ் சென்டரில் வைக்கலாம், ஆனால் எல்லா டைமும் அப்படி வைக்க முடியாது. அது மாதிரி இந்த எத்தனாவது ஆல்பத்திலிருந்து வந்ததை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வைக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு மூவ் பண்ணலாம், இல்லைன்னா தனித்தனியாக மூவ் ஆகிடும். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஹைலைட் பண்ணுறீங்கன்னா, சிறுசு பெருசு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். இந்த மாதிரி தனித்தனியாக ஒரே டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை குரூப் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு 4 செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் G அமுத்திங்கன்னா குரூப் ஆயிரும். ஜஸ்ட் அதுக்கு ரீநேம் பண்ணுங்கள், சைட் டெக்ஸ்ட். நீங்கள் ஈவன் கலர் கோடு பண்ணிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி. இது என்ன லாங்குவேஜுக்காக நான் இங்கே சிங்காலான்னு டைப் அடிச்சிருக்கேன். சிங்காலா லாங்குவேஜ்னால இந்த ஃபாண்ட் வந்து மினிமல் ஃபாண்ட். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய் மினிமல் ஃபாண்ட்டாக ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபாண்ட்ஸ் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு போட்டாவே உங்களுக்கு வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃபாண்ட்ஸ் ஃப்ரீ டவுன்லோட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஆகும். 1001 ஃப்ரீ ஃபாண்ட்ஸ், டாப் ஃபாண்ட், இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஆகும். டாப் ஃபாண்ட்லாம் சூப்பரான ஒரு வெப்சைட். ஜஸ்ட் அதுக்குள்ளே போங்க. போனதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன ஃபாண்ட் மாதிரிலாம் காமிக்குது பார்த்தீங்களா, ஃபாண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இந்த ஃபாண்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஓப்பன் பண்ணுங்க, இந்த மாதிரி வரும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது உடனே இன்ஸ்டால் ஆகிட்டு உடனே வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் வந்து அதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணேன் நான், ஹரிசனா, இங்கே போகிறேன், ஹரிசன் பார்த்தீங்களா, அழகாக வந்துருச்சு. இது கூட நல்லாயிருக்கு பார்க்க. ஹரிசன் சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து கீழே டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் அழகாக பார்க்க நீட்டாக இருக்கணும். அதை மட்டும் எப்பயுமே கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பண்ணுற டிசைன் என்றைக்கும் ஒரு உயிர் இருக்கணும், லைஃப் இருக்கணும், சப்புன்னு இருக்கக்கூடாது. இப்போ என்னென்னா எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த இடத்துல எனக்கு இந்த ஒயிட் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த லேயர் அன்லாக் பண்ணிவிட்டு கிரியேட்டின்ட்டு போயிட்டு ஜஸ்ட் கிரியேட் அதிகப்படுத்த என்ன ஆகுது, எனக்கு அந்த இடத்துலையும் போய் ஃபில் ஆகுறங்காட்டி எனக்கு பார்க்க ஈஸியாக இருக்குது, படிக்க ஈஸியாக இருக்குது. அப்புறம் ஃபைனல் டச் என்னென்னா, எப்பயுமே லெவல்ஸில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி உங்கள் கலர் பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படி தான் ஒரு தம்ப்நெயில் நம்ம க்ரியேட் பண்ணலாம் ப்ரொஃபஷ்னலாக. அப்புறம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா, எக்ஸ்போர்ட் ஆஸ் யூடியூப்பில் எப்பயுமே 2 MBக்கு மேலே அப்லோட் பண்ண முடியாது. அதனால் 2 MBக்குள்ளே இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது போயிட்டு நீங்கள் செட் பண்ணுற ஹை குவாலிட்டி 2 MBக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை. இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட், நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் நேம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே.
அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசியிருப்பேன். ஸ்கிரிப்டடாலாம் அப்படி பேசணும்லாம் நான் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா நார்மலாக பேசும்போது தான் புரியும் நமக்கு ஈஸியாக. ஹோப் நீங்கள் சம்திங் லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ கடவுளுக்கு நாம் வந்து எப்பயுமே வந்து தேவனுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு காரியம் தான் கொடுக்கணும். சொத்தையானது தெரியாமல் இருந்தால் ஓகே, ஆனால் நம்ம ஆண்டவருக்கு நம்ம வந்து எப்பயுமே பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ அந்த பெஸ்ட்டை கொடுக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் தெரியாதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லாமல் புதுசாக லேர்ன் பண்ணி எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படி லேர்ன் பண்ணி நம்ம தேவனுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.